டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யூனிட் 8 வந்து ரெண்டாவது பார்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் வந்து ஃபாரஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் வந்து நம்ம சயின்ஸ்லேருந்துமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம யூனிட் 8 முடிச்சுட்டு சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். அதனால தான் முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் ரெண்டாவது பார்த்து பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான காணொளி போகலாம். யார் மறைமலை அடிகள்? மறைமலை அடிகள் எவற்றுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார்? பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. மறைமலை அடிகள் எவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார்? பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணிபுரிந்துள்ளார்? சித்தாந்த தீபிகா. மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணிபுரிந்துள்ளார்? சித்தாந்த தீபிகா. மறைமலை அடிகள் எந்த கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார்? சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. மறைமலை அடிகளின் ஆசிரியர்கள் யார்? பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். மறைமலை அடிகளின் ஆசிரியர் பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். மறைமலை அடிகளாரின் மகள் யார்? நீலாம்பிகை. மலை அடிகளாரின் மகள் யார்? நீலாம்பிகை. மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். மறைமலை அடிகளின் பத்திரிகையின் பெயர் என்ன? அறிவுக்கடல். மறைமலை அடிகளின் பத்திரிகையின் பெயர் என்ன? அறிவுக்கடல், ஞானசாகரம். மறைமலை அடிகள் அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனத்தின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? பொதுநிலை கழகம். மறைமலை அடிகள் அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனத்தின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? பொதுநிலை கழகம். எந்த ஆண்டு மதராஸ் பிராமணரல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது? 1909. எந்த ஆண்டு மதராஸ் பிராமணரல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது? 1909. மதராஸ் ஐக்கிய கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1912. மதராஸ் ஐக்கிய கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1912. மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? டாக்டர் சி. நடேசனார். மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? டாக்டர் சி. நடேசனார். மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதராஸ் திராவிடர் சங்கம். மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதராஸ் திராவிடர் சங்கம். எப்போது திராவிடர் இல்லம் என்ற ஒரு பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்டது? 1916. எப்போது திராவிடர் இல்லம் என்ற ஒரு பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்டது? 1916. திராவிட இல்லத்தை நிறுவியவர் யார்? நடேசனார். திராவிட இல்லத்தை நிறுவியவர் யார்? நடேசனார். திராவிடர் இல்லம் எங்கு நிறுவப்பட்டது? திருவல்லிக்கேணி, சென்னை. திராவிடர் இல்லம் எங்கு நிறுவப்பட்டது? திருவல்லிக்கேணி, சென்னை. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? நவம்பர் 20, 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? நவம்பர் 20, 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க துணை நின்றவர்கள் டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 முக்கிய தலைவர்கள். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? 1916 டிசம்பர். விக்டோரியா பொது அரங்கம். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? 1916 டிசம்பர். விக்டோரியா பொது அரங்கம். அடுத்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எத்தனை செய்தித்தாள்களை வெளியிட்டது? 3. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எத்தனை செய்தித்தாள்களை வெளியிட்டது? 3. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஜஸ்டிஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தெலுங்கில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஆந்திர பிரகாசிகா. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தெலுங்கில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஆந்திர பிரகாசிகா. இது பொறுத்துகளை கூட கேட்பாங்க. இந்த சைடு நல உரிமை சங்கம் தமிழில், ஆங்கிலம், தெலுங்கில் கொடுத்துட்டு இந்த சைடு இது கொடுத்துருப்பாங்க, பத்திரிகையின் பெயர் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதையும் படித்து வச்சுக்கலாம். அடுத்தது, மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடைபெற்றது? 1920.
மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் எந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றது? 1920. இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எது? நீதி கட்சி. இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எது? நீதி கட்சி. சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சர் ஏ. சுப்பராயலு. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? ஏ. சுப்பராயலு. நீதி கட்சி எந்தெந்த ஆண்டுகளில் ஆட்சி அமைத்தது? 1920 முதல் 23 மற்றும் 1923 முதல் 26. நீதி கட்சி எந்தெந்த ஆண்டுகளில் ஆட்சி அமைத்தது? 1920 முதல் 23 மற்றும் 1923 முதல் 26. எந்த ஆண்டு நீதி கட்சி தேர்தலில் தோல்வியடைந்தது? 1937. எந்த ஆண்டு நீதி கட்சி தேர்தலில் தோல்வியடைந்தது? 1937. எந்த ஆண்டு தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்தது? 1921. எந்த ஆண்டு தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்தது? 1921. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்? 1926. முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினரானார்? 1926. பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் அரசு பணியில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகள் உறுதி செய்யும் பொருட்டு வகுப்பு வாரி அரசாணை எப்போது இயற்றப்பட்டது? செப்டம்பர் 11, 1921 மற்றும் ஆகஸ்ட் 15, 1922. பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் அரசு பணியில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகள் உறுதி செய்யும் பொருட்டு வகுப்பு வாரி அரசாணை எப்போது இயற்றப்பட்டன? செப்டம்பர் 11, 1921 மற்றும் ஆகஸ்ட் 15, 1922. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது? 1924. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது? 1924. எந்த ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது? 1929. எந்த ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது? 1929. எந்த ஆண்டு நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? 1926. எந்த ஆண்டு நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? 1926. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. பெரியார் எந்த ஊரில் பிறந்தார்? ஈரோடு. பெரியார் எந்த ஊரில் பிறந்தார்? ஈரோடு. பெரியாரின் பெற்றோர் யார்? வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். பெரியாரின் பெற்றோர் யார்? வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1918 to 19. பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1918 முதல் 19. வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் பெரியார். வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் பெரியார். சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி யாரால் நடத்தப்பட்டது? வ.வே. சுப்பிரமணியம். சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி யாரால் நடத்தப்பட்டது? வ.வே. சுப்பிரமணியம். பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? 1925. பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? 1925. பெரியார் குடியரசு செய்தித்தாளை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1925. பெரியார் குடியரசு செய்தித்தாளை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1925. ரிவோல்ட் இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1928. ரிவோல்ட் இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1928. புரட்சி இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1933. புரட்சி இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1933. பகுத்தறிவு இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1934. பகுத்தறிவு இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1934. விடுதலை செய்தித்தாள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1935. விடுதலை செய்தித்தாள் 1935. பெரியார் என்ன புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? சித்திரபுத்தன். பெரியார் என்ன புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? சித்திரபுத்தன். சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் பி.ஆர். அம்பேத்கர். சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் பி.ஆர். அம்பேத்கர். சாதி ஒழிப்பு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பெரியார். சாதி ஒழிப்பு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பெரியார். இந்த எதிர்ப்பு போராட்டம் எப்போது நடைபெற்றது? 1937 to 39. இந்த எதிர்ப்பு போராட்டம் எப்போது நடைபெற்றது? 1937 to 39.
நீதி கட்சி எந்த ஆண்டு திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. நீதி கட்சி எந்த ஆண்டு திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. பெரியார் தன்னுடைய எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார்? 94. 1973. பெரியார் தன்னுடைய எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார்? 94. 1973. திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தை பெண்ணை பொருள்களாக நடத்துகின்றன என கூறி அதற்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூறியவர் யார்? பெரியார். திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தை பெண்ணை பொருள்களாக நடத்துகின்றன என கூறி அதற்கு மாறாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூறியவர் யார்? பெரியார். பெண்ணியம்